என் மகளுக்கு இப்பேற்பட்ட மாப்பிளை வாச்சது என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். போக போக ரொம்ப அதிர்ஷ்டம். மாப்பிளை கொஞ்சம் இங்கே நில்லுங்க. என் மகிட்ட சொல்லி உங்களை மரியாதையோட அழைச்சிட்டு போறேன். இங்கே நில்லுங்க. வரைக்கும் வாசல்லையே வா, சீக்கிரம் வந்துருங்க. சொல்ல போறேன். அப்பா, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்ப்பா. உனக்கு கல்யாணம் செய்ய போறோமா? கல்யாணமா? ஆமா. நீ விருப்பப்பட்ட மகாபலிபுரத்து பையனே தான். அவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? எங்க இருக்காரு? இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாமா. அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா என்ன? இத பாரு, இப்ப நான் கூப்பிட்டுமா? இருங்கப்பா, நானே கூப்பிடுறேன். நீ கூப்பிடாத, நீ பொம்பளை பிள்ளை, உனக்கு கூச்சமா இருக்கும். இத பாருமா, நான் கூப்பிடுறேன். மாப்பிளை இரு, நீ கண்ணு முடிக்க சொல்றேன். முடிக்க, நான் கூப்பிடுறேன். மாப்பிளை ஏன் நிக்கிறீங்க? வாங்க, வெட்கப்படாதீங்க. தாத்தா தலைய போடுறதுக்கு இருக்காரு, தஞ்சாவூர் போறேன்னு சொன்னேன். இவன் தான் தாத்தாவா? பாட்டி செத்து போச்சு, பாம்பேக்கு போற முடியும். இவன் பாட்டியா? நிறுத்தியா? அவரை விடு. போன பக்கம் அல்ல உடைச்சிருவேன். யார் பத்தியா பாட்டினே? அயோக்கிய பையலே, நீங்க சும்மா இருங்க. போடா. என்னப்பா இது? இந்த மாப்பிளையா? ஏமா, இவன் தாமா மகாபலிபுரத்துல தொப்பி போட்ட மாப்பிளை. யோ குருட்டு மாமனாரே, மாப்பிள்ளைன்னு சொன்னா படிப்பு வேண்டாமாயா, அழகு வேண்டாமாயா, தொப்பி இருந்தா போதுமா? இவ்வளவு உனக்கு இருக்காடா? யார கேட்டா என் தொப்பி எடுத்த? எப்ப எடுத்த? நீ தூங்குனா நான் எடுத்தேன். தூங்கும் போது தொப்பி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு என் தலையில கைய வைக்கிறியா? இங்க பாரு தேவா, வாசல். நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தொழில் பண்றோம், ஒன்னா தூங்கணும், ஒரே இலையில சாப்பிட்டோம், ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தோம், ஒரே பொய்ய சொல்லி வயிறு வளர்த்திருக்கோம். ஆமா, ஒரே பொண்ணுக்காக போட்டி போடுற தப்பு தானே? தப்பு தான். போயிடு. நான் வாசப்படி வழியா வந்தேன். நான் வீட்டுக்குள்ள இருந்தே வந்தவட்டா? இல்ல, நீ கொல்ல பக்கமா வந்தேன். சொல்லப்படாத மரியாதையா போயிடு. சொல்ல பண்ணாத நீ போயிடு. போக மாட்டேன். நீ போக மாட்டேன். வாசுதேவா, என்ன பண்ணி? யாராவே தொப்பி தலையனா விருந்தலையனா? தொப்பியோட வந்த உங்க மாப்பிள்ளை தான். சந்தோஷம் சந்தோஷம். என்னப்பா சந்தோஷம்? பை தெரியுது. நான் விரும்புறது அந்த மூஞ்சி, இந்த மூஞ்சி இல்ல. நான் மூஞ்சி எங்கம்மா பார்த்தேன்? நீ தானே சொன்ன தொப்பி தலையனை காதலிக்கிறேன்னு சொல்லி. இத பாரு, இவன் தான் தொப்பி தலையன். போங்கப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ, கல்யாணம் வேண்டாமா? நான் இந்த தொப்பி தலையனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதாக வாக்கு கொடுத்துட்டேனே. இது தவிர நான் என் கண்ணை வஞ்சி போடுவேமா? ஐயா, உனக்கு இன்னொரு தடவை கண்ணை வைக்கணுமா? இப்பவே மாப்பிள்ளை யாரும் மக யாரும் தெரியாம தடவறேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்கணும் போல இருக்கே. பைத்தியம் உனக்கு இனிமேதான் பிடிக்கணுமா? டேய், பேசாதீங்களா? கண்ணு தெரியாத ஒரு வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களே. உங்களுக்கு மாயை இல்ல, ரோஷம் இல்ல, வெட்கம் இல்ல. மானத்தை பத்தி வெக்கத்தை பத்தி நீ ஏன் பேசுற? நீயே புடவைக்குள்ளார சுத்துற? டேய், பேசாதே. என் மகளுக்கு இப்ப கல்யாணம் கிடையாது. உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதுன்னு நான் தனியா இருந்து யோசனை பண்ணி ஒரு முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் யாரும் பேசப்படாது. கோபால், ஊரை விட்டு வந்து 2-3 நாள் ஆச்சு. அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கோமே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கேவலம் இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் சலிப்பு தானா? அவங்கள தனியாவே சந்திக்க முடியல ரவி. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது? அது பாட்டுக்கு நம்ம பார்க்காத போது ஊருக்கு போய் தொலைச்சிட்டா என்ன பண்றது? லக்கி ஃபெலோ, அது தனியா வரா. அவசரக்காரனா இருக்கிறியே. நீ தானே சொன்ன தனியா பார்த்தா பேசலாம்னு. உன்னையா பேச சொன்ன? நான் தான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன், அதுபடி செய்வோம்னு சொன்னல. சாரி, நான் சொன்னதான் ஞாபகம் இருக்கா? ஓ சரி. கோபால், நான் சொன்னாலும் ஞாபகம் இருக்கா? ஒண்ணு ஓ ஐயோ. மிஸ் மல்லிகா. ஓ, நீங்களா? மறுபடியும் எங்க சார் வந்தீங்க? உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. என் நண்பர் ரவி எங்க இருக்காரு? ரவியா? அவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. அவர் நேத்துல இருந்து காணும். அவர் உங்களை தான் தேடி வந்திருக்கணும். அவர் எதுக்காக என்ன தேடி வரணும்? நீங்க எதுக்காக நீலா மாதிரி உருவத்தோட இருக்கணும்? அதுதான் காரணம். ரவி ஒரு நேர்மையான வக்கீல், உயர்ந்த மனிதன். உங்களை மாதிரி உருவமுள்ள நீலான்னு ஒரு பொண்ணு அவர் காதலிச்சார். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இறந்து போச்சு. அன்னிலிருந்து அவர் தலைகீழ மாறிட்டார். தொழிலை மறந்தாரு, உணவை மறந்தாரு, வீட்டையே மறந்தார். கடைசியில உங்களை சந்திச்சதுல இருந்து தன்னையே மறந்துட்டார். உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கார். ரொம்ப பரிதாபமான கதை. ஆனா என்னால கேட்கத்தான் முடியும். இல்லம்மா, உங்களால அவரை மீட்கவும் முடியும். நான் என்ன சார் செய்ய முடியும்? நான் ஒரு அவசரக்காரன், பேராசக்காரனா இருந்தா நீங்க அவரையே கல்யாணம் செய்துக்கணும்னு உங்கள்கிட்ட கெஞ்சினேன். ஆனா அப்படி நான் கேட்கறது நீங்க அநாகரிகம் நினைச்சா நீங்க அவருக்கு ஒரு பெரிய உதவி செய்ய முடியும்.
உங்களையே நினைச்சு பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ரவியை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தை அன்பா பேசுங்க. அவன் மனசுக்கு அது ரொம்ப ஆறுதலா இருக்கும். என்னம்மா யோசிக்கிறீங்க? சாக போற ஒரு நோயாளியை பிழைக்க வைக்க ஏன் உயிரை கொடுக்கிறேன் எவ்வளவோ பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். உயிருக்கும் தியாகத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குமா? அம்மா, கடைசியா ஒண்ணு சொல்றேன். அந்த நல்லவரை நாம் எழுந்தாலும் இந்த நாடு இழக்க கூடாதுமா. நான் வரேன். நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமா, என்னையா கூப்பிட்டீங்க? உங்களே தான். ஐயோ, எதுவுமே சொல்ல வேண்டாம். வேண்டாம், என்ன வெளியே போன்னு சொன்னீங்கன்னா அந்த வேதனை என்னால் தாங்கவே முடியாது. நானே போயிடுறேன். கொஞ்சம் நில்லுங்க. உங்க பாட்டினுடைய கருத்து எனக்கு புரியுது. உங்களுக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? யாருக்கு புரியணுமோ அவதான் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இருந்தவங்க நினைவே மறந்துடுறதா நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தடியால அடிச்சு தண்ணீரை பிரிக்க முடியுமா? தொழிலை மறந்து எதுக்காக இப்படி ஊரூரா போறீங்க? மனம் விரட்டுது, கால் போகுது. நான் உங்க கண்ல படாமலேயே இருந்திருந்தா நானும் யார் கண்ணிலையும் படாமலே போயிருப்பேன். சிக்கல் இல்லாம, புது திருப்பம் இல்லாம என் கதையும் அமைதியா முடிஞ்சிருக்கும். எங்க போறீங்க? தூரத்திலேருந்து உங்களை பார்க்கலான்னு வந்தேன், பார்த்தேன், போறேன். என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு சொல்ல. நீலாவை போல நானும் ஒரு பெண். எனக்கு இதயம் இருக்கு. என் உருவத்தாலே, என் நினைவாலே ஒரு நல்லவர் நெலிஞ்சு போறதை என்னால மட்டும் எப்படி சகிக்க முடியும்? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? நான் எப்போது உங்க பக்கத்திலேயே இருந்தா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? நீங்க பழைய ரவியா மாற முடியுமா? ஏன் சிரிக்கிறீங்க? பாலைவனத்து பிரயாணிக்கு பாலருவி தென்படாது. நடக்க முடியாததை நினைச்சுத்தான் இப்படி நடைப்பணம் ஆயிட்டேன். மறுபடியும் ஒரு கற்பனையா? வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். கற்பனை இல்லை, நான் கண்ட நல்ல வழி. நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? ஏன்? அங்க எங்க அக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட என்னை கல்யாணம் செய்துக்கிறேன் முறைப்படி கேட்கணும். உண்மையாவா? ஆமா, என் துணியால உங்க கவலை மறைய, உங்க துணையால எனக்கு பெருமை கிடைக்கும். மல்லிகா, உனக்கு நீலாவுக்கும் உருவம் மட்டுமல்ல, உள்ளமும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. நாளைக்கு அக்கா, அக்கா. என்னம்மா? என்ன விஷயம் சொல்லு? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லக்கா, அத்தான் சொன்ன மாதிரி நான் கல்யாணம் செய்துக்க முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப உடனே இங்க வா, மாப்பிள்ளை பார்க்க ஏற்பாடு செய்யட்டுமா? அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா என் கணவர் யாருன்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். சபாஷ் மல்லிகா, வெரி கிளாட். இதத்தான் நானும் விரும்புறேன். மாப்பிள்ளை யாரு? மெட்ராஸ்ல ஒரு பெரிய வக்கீல். அப்படியா? பேரு? ரவி. மகாபலிபுரத்துல பாத்தியா அந்த ரவியா? ஆமா, அவர் இங்க வந்திருக்காரு. அவரை பார்த்தேன், பேசினேன். அவருடைய தங்கமான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க சம்மதத்தை கேட்க அவர் நாளைக்கு இங்க வருவார். வரட்டும். மல்லிகா, நீ எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு பிரதிபலன் செய்ய வேண்டிய நேரம் வந்துடுது. உன் கல்யாணம் நடக்கும், சீக்கிரமே நடக்கும். நீ உள்ள போமா, சந்தோஷமா போ. போ. கௌரி, இந்த கல்யாணம் நடக்காது. என்ன? உன் தங்கச்சி யாருக்கு மாலை போட துடிக்கிறா தெரியுமா? வக்கீல் ரவிக்கு. இல்ல, பெரிய அபாயத்துக்கு. பக்கத்தில் இருக்க கூடாதவனே பாக்கு வெற்றில வச்சு சொந்தக்காரன் ஆக்கிக்க சொல்றான். முடியாது. ஐயோ, இந்த வார்த்தைகளை கேட்டா அவன் நெஞ்சே வெடிச்சிடுமே. காலமெல்லாம் நமக்காக கஷ்டப்பட்டவனுக்கு அத்தான் நாம இந்த மகிழ்ச்சியாவது கொடுக்க வேண்டாமா? அத்தான். நீ கவலைப்படாத, அவனுடைய மனசு நோகாதபடி இதுக்கு நான் ஒரு வழி செய்யறேன். ஏய் ரவி, என்னப்பா நீங்க உட்கார்ந்து இருக்கிற? மல்லிகா வீட்டுக்கு போனோம்ல, நேரமா எவ்வளவு அக்கறை பாரு. என்ன? ஏன் என்னையா நான் சொல்லாம போயிட்டா அப்புறம் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு முந்தையே ஓடி போயிட்டான் பாத்தியான்னு. 2 பக்கம் பேசப்பா. நீ எவ்வளவு நாளி ஆச்சு? சரி, சொல்லிட்டேல, கிளம்பு. வெற்றியோட திரும்பி வரணும். நீ போனாலே வெற்றி தானே.
தெரியாது. தெரியாது? என்ன கொலையா மாட்டாத. எங்க சொல்றேன். சொல்லு. மல்லிகாவே நாகராஜியா வந்து இது என்ன சூழ்ச்சி? ஏன் நீ ஏமாத்துறீங்க? எதுக்காக இந்த புது இடத்தை கூட்டிட்டு வந்தீங்க? சொல்லுக்கா, நீயாவது சொல்லு. இவ்வளவு கேள்விகளுக்கும் ஒரே பதில். மல்லிகா, உனக்கும் ரவிக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. ஏன் நடக்க கூடாது? அதை தடுக்க நீங்க யார்? கல்யாணம் என் வாழ்க்கை பிரச்சனை. அதை பத்தி முடிவு செய்ய வேண்டியது என் கையில தான் இருக்கு. ஆனா நீ என் கையில தான் இருக்கேங்கிறது மறந்துடாதே. மல்லிகா, ரவியை நீ அடியோட மறந்தே ஆகணும். சீக்கிரமே உனக்கு வேற இடத்துல கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் இந்த வீடுதான் உனக்கு ஷே. கௌரி, இனிமே உன் தந்தை வெளியே தலையை காட்டினா நான் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். ஜாக்கிரதை.